இந்த ஷேர் மார்க்கெட் எந்த காலகட்டத்தில் எங்க தொடங்கிச்சு? இந்தியால அம்பானி அவர்கள் யோசிச்சதை டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த காலத்துல யோசிச்சாங்க. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எல்லா நாடுகளிலும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னா இல்ல, ஒரு 106 நாடுகள்ல தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்ப இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 3 இருக்கு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1875 இந்தியாவோட மகாலட்சுமி வாசம் பண்ற இடம் பாம்பே. ஆல்மோஸ்ட் நாமளும் சைனா பாப்புலேஷன் ஈக்குவல். ஆனா அவங்களதுல 1/3 தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுருக்கோம். அவங்களதுல 3 மடங்கு பேர் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி 2வது ரேங்க்ல இருக்காங்க. ஷார்ட் டேர்மா யார் நான் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இந்த சார்ட்டை படிக்கணும். சார்ட்டை நமக்கு படிக்க தெரியலன்னா ஷார்ட் டேர்ம்ல உள்ள போகணும், லாங் டேர்மா இருக்கும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டெப்த் ஆஃப் ஃபினான்ஸ் சீரிஸோட எபிசோட் 1ல ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் டாக்டர் ஜி.கே.ஆரோட ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, எல்லாருமே பணத்தை போட்டுட்டு எவ்வளவு லாபம் எடுக்கலாம்னு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஷேர் மார்க்கெட்டோட தொடக்க புள்ளி இது அப்படின்றத சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். லட்சக்கணக்கான காசு போட்டுட்டு நான் எப்படா லாபம் பார்ப்பேன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஷேர் மார்க்கெட் எந்த காலகட்டத்துல எங்க தொடங்கிச்சு சார்? இதோட ஹிஸ்டரி பத்தி சொல்லுங்க. நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேள்விப்பட்டிருக்கோம். டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று இருக்கு. டச்சுனாலே யூரோப்பா அந்த மாதிரி இடம் தான். ஆம்ஸ்டர்டாம்ல தான் முதல்ல இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறவங்க தான் ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஏஎஸ்சி. பட் இன்னைக்கு நீங்க ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்து தெரியாது. அது பேர் இப்போ யூரோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்களுடைய குரூப். அது யூரோ நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அதுதான் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அங்கதான் ஆரம்பிச்சது. அவங்க தான் முதல் ஐபிஓன்னு சொல்லலாம். நிறைய கம்பெனிலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரணும்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், நீங்களாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கம்பெனியில் அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சது அந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பர்டிகுலர்லி அவங்களுக்கு அந்த ஐடியா எப்படி சார் வந்தது? இந்த வெற்றி, இந்த சக்சஸ்ங்கிறது நாம மட்டும் ஷேர் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணும். அப்படி ஆரம்பிச்சது தான் ரிலையன்ஸோட அம்பானியோட கதையும் தான். இந்தியால அம்பானி அவர்கள் யோசிச்சத அங்க டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த காலத்துல யோசிச்சிட்டாங்க. ஒரு நிறுவனம் பெருசாகணும்னா முதலீடு தேவை. ஒருத்தரால ஒரு ஃபேமிலியால அந்த முதலீடு செய்யணும் அப்படின்னா மேபி செல்வந்தர்கள், இந்த ரிச் பீப்புள் மட்டும்தான் வியாபாரத்துல இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு 4 கை சேரும்போது, 40 கை சேரும்போது, 400 கை சேரும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த் வித்தியாசமா இருக்கும். அதனுடைய பவர்ஃபுல்லும், அதனுடைய பவரும். ஸோ அங்கேருந்து தான் இந்த ஐடியாலாம் ஆரம்பிச்சது. ஸோ ஜெர்மன்காரங்க தான் இதுக்கு விதை போட்டாங்க. ஓகே, இது எந்த காலகட்டத்தில் ஆக்சுவலி நடந்துட்டு இருந்து? அதாவது 1611 சொல்லலாம். 1611 அந்த வருஷத்துல தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி. யா, ஓகே. அதுக்கப்புறம் அது எப்படி டெவலப் ஆச்சு? ஏன்னா இப்போ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நீங்க சொல்ற ஸ்டாக் எந்த அளவுக்கு வேர்ல்டு வைடா ஃபேமஸா இருக்கு அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. வேர்ல்டுல நாடுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 195 நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகளையும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னா இல்ல, ஒரு 106 நாடுகள்ல தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும்னு இல்லை, ஒண்ணுக்கு மேல இருக்கும். இப்ப இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 3 இருக்கு. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இவங்க 2 தான் மோஸ்ட் பாப்புலர். அப்படி பார்த்தீங்கன்னா டாப் மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தா ஒரு 60 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வேர்ல்டு வைட். அதுலயும் இந்த டாப் 16 இருக்கும். அவங்க தான் அந்த மார்க்கெட் கேப், மார்க்கெட்டே டிசைட் பண்றவங்க. ஒரு 87%ல இருந்து 90% ஆஃப் த ட்ரேட், குளோபல் ட்ரேடு நடக்கிறதே இந்த ஒரு 16 எக்ஸ்சேஞ்சில் தான் சொல்லணும். 60 எக்ஸ்சேஞ்சில். ஸோ 106 கண்ட்ரி, 60 தான் மேஜர் எக்ஸ்சேஞ்சு. அதுலயும் அந்த 1 ட்ரில்லியன் கிளப்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா $1 ட்ரில்லியன் மேல அந்த மார்க்கெட் கேப் இருக்கும். மார்க்கெட் கேப் அப்படின்னா இன்னி தேதிக்கு என்ன மார்க்கெட் பிரைஸோ அந்த மார்க்கெட் பிரைஸை அந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல பெருக்கினீங்கன்னா இதுதான் அந்த கம்பெனியோட ஒர்த் அப்படின்னு. அதுல ப்ரொமோட்டர்ஸோட, ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்க விற்க மாட்டாங்க, அவங்களுக்கு கழிச்சுடும். அதான் மார்க்கெட் கேப். அது மாதிரி எல்லா கம்பெனியும் சேர்த்தா. ஸோ 20 டாப் எக்ஸ்சேஞ்சில் நம்ம இந்தியா 7th and 8th ரேங்க்ல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு.
அதுக்கப்புறம் நாஸ்டாக். ஸோ ஆனால் நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் 7th ரேங்க், அடுத்தது 8th ரேங்க்ல நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. ஸோ யூரோப்பை தாண்டி எந்த டைம்ல அது வெளியே வர ஆரம்பிச்சது வேர்ல்டு ஃபுல்லா? காட்டன் மெர்ச்சன்ட். ஏன்னா நீங்க பாம்பேன்னு எடுத்தீங்கன்னா இந்தியாவோட கமர்ஷியல் கேபிட்டல் வந்து, இந்தியாவோட மகாலட்சுமி வாசம் பண்ற இடம் வந்து பாம்பே தான். அதான் அங்கே மகாலட்சுமினே ஒரு ஏரியாவும் இருக்கு. மகாலட்சுமி டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 1875 இதே ஜூலை மாதம் 9th ஜூலை 9ஆம் தேதி ஜூலைனா இந்த காட்டன் மெர்ச்சன்ட் அங்கெல்லாம் வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் தான் ரொம்ப பிகினிங்ல தான் வந்து ரொம்ப பாப்புலர். அதுல பிரேம்சந்த் ராய்சந்த்னு ஒருத்தர். இன்னைக்கும் நீங்க தலால் ஸ்ட்ரீட் ரோட பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அவ்வளோ ஒரு பில்டிங் இருக்கும், அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும். இந்த கல்வெட்டுல இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆரம்பிச்சது இந்த 9th ஜூலை 1875ல இந்த காட்டன் மெர்ச்சன்ட் பிரேம்சந்த் ராய்சந்த்னு அவருக்கு தான் வந்து மரியாதை கொடுத்துருப்பாங்க. ஓகே. இன்னைக்கு அவரும் இன்ஸ்பயர்ட் பை அந்த யூரோப்போட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல தான் இன்ஸ்பயர் ஆனாருங்களா? ஆமா. அதாவது நீங்க இந்த வியாபாரம் எல்லாம் பெருகணும் அப்படின்னா முதலீடு தேவை. என்னாலையும் பேக்கெட்ல இருக்கிறது போட முடியும். ஸோ நான் வியாபாரத்தை மல்டிப்ளை பண்ணணும்னா எனக்கு முதலீடு வந்து முதலீட்டாளர்கள் தேவை. அவங்களாம் சைலண்ட் பிசினஸ்மேன். நான் வந்து ஆக்டிவ் பிசினஸ்மேன். ஸோ நான் வந்து இந்த காட்டனை வாங்கி விற்பேன். ஆனா இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து சைலண்டா நான் பணத்தை மட்டும் போட்டுட்டு நீங்க வியாபாரம் பண்ணுங்க, அதுல வர லாபத்தை எனக்கு நான் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ தே ஆர் கால்ட் சைலண்ட் இன்வெஸ்டர்ஸ், சைலண்ட் பிசினஸ்மேன். ஸோ நியூயார்க்கோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த மார்க்கெட் எப்போ சார் ப்ளூம் ஆச்சு? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிற குளோபல் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இந்த இன்டர் டிசிப்ளின், அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்து வணிகம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் கூட 1991க்கு முன்னாடி ட்ரேடெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட். நீங்கள் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கணும். அதனால அதுக்கு பேர் லைசன்ஸ் ராஜ்னு பேர். கண்ட்ரி வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா என்கிட்ட கேட்டு தான் அனுப்புங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எல்பிஜி ஆகிடும். லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். யார் வேணாலும் இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் பண்ணலாம், இங்க இருக்க வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணலாம். அப்போதான் வந்து இந்த குளோபல் சினேரியோ. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் இல்ல இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இங்க இருக்கிறவங்க தான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது அந்த குரோத் பார்க்க முடியாது. அங்க இருக்கிறது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இந்த கடந்த 1980க்கு மேலதான் இந்த வளர்ச்சியை நீங்க வந்து வேர்ல்டு வைடா பார்க்க முடியும். அது வரைக்கும் அந்தந்த கண்ட்ரி தான். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா யூஎஸ் தான் வந்து நம்பர் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப். அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா. 2வது ரேங்க்ல யார் இருக்காங்க அப்படின்னா சைனா. 3வது ரேங்க்ல ஜப்பான், அதான் ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுதான். 4வது தான் வந்து இந்தியா. சரி, எத்தனை கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் லிஸ்டிங் கம்பெனி லிஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா 5000க்கும் மேல. ஆனா இதே சைனா எடுங்க 11,000 டபுள் மேல. ஆமா. இதே யூஎஸ் எடுங்க 4600 தான். இந்தியாவோட கம்மி. ஆனா அவங்களுடைய மார்க்கெட் கேப் நம்மளை விட 10 மடங்கு. இப்போ எத்தனை பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 6 கோடி ஜனங்க தான். 142 கோடி ஜனங்கள்ல 6 கோடி என்ன மேக்ஸிமம் ஒரு 3% 4% ஜனங்க தான். இதே வந்து யூஎஸ் எடுங்க, அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 27%. பாப்புலேஷன்ல 27% மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே 27% பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நாம டாப்ல இருப்போம். நம்மளுக்கு கீழே தள்ள முடியாது. நமக்கும் சைனாக்கும், சைனால இருக்கிற பாப்புலேஷன் வந்து 10% பாப்புலேஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கண்ட்ரியில பாப்புலேஷன் 3%. ஆல்மோஸ்ட் நாமளும் சைனா பாப்புலேஷன் ஈக்குவல். ஆனா அவங்களதுல 1/3 தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுருக்கோம். அவங்களதுல 3 மடங்கு பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி 2வது ரேங்க்ல இருக்காங்க. இப்ப நம்ம பாப்புலேஷன் 10% இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சைனாவை தாண்டிடுவோம். ஹோப்ஃபுல்லி கொஞ்ச நாள்ல போயிடுவோம், இல்ல தாண்டிடுவோம். நம்பர் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸும் ஜாஸ்தி ஆயிடும். பிளஸ் யூஎஸ்சி நம்ம போட்டி போடலாம். யூஎஸ் போட்டி போடனா நம்ம 10 மடங்கு நம்மளோட மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் எப்பவுமே வந்து யூஎஸ்ல லிஸ்டிங் பண்றது வந்து எல்லாரும் வந்து யூஎஸ் கம்பெனில யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு. ஏன்னா அங்க வந்து தினமும் ட்ரேடிங் வந்து மேக்சிமம் நடக்கும்.
ஆனா இங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி, நம்பரும் ஜாஸ்தி. நீங்க நம்பர் லிஸ்டிங் கம்பெனிஸ் பார்த்தாலே தெரியுது. அங்க 4600 தான், இங்க 5000 கம்பெனி. அதனாலதான் இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இந்தியால இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்க. ஸோ இந்தியால இருக்கிறவங்க மட்டும் ட்ரேட் பண்ணல, இன்டர்நேஷனல் இருக்கிறவங்க நான் ரெசிடென்ஸ் எல்லாம் கூட ட்ரேட் பண்றாங்க. ஓகே. ஸோ ஃபாரினர்ஸ் நமக்கு இன்வெஸ்ட் பண்றது நமக்கு பாசிட்டிவ் தானே? கண்டிப்பா. ஓகே. அதனாலதான் எஃப்டிஐங்கிற ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்டா கம்பெனில நீங்க வந்து ஷேர் வாங்கலாம். அது வந்து பிரைமரி மார்க்கெட்லயும். ஸோ அவங்க வந்து ஐபிஓ வரும்போதும் அந்த நான் ரெசிடென்ட்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸா இன்வெஸ்ட் பண்றாங்களோ, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நான் ரெசிடென்டா இருக்கிறவங்களும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் டைரக்டா. அதுக்கு சில பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. என்ன 50%, 60% இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு 20%, 25%, 24%. ஸோ செக்டார் வைஸா பேஸ் பண்ணி அந்த எஃப்டிஏவோட நாம்ஸ் வச்சிருக்காங்க. இந்த 17th century எந்த டைம்ல தான் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் நம்புறதுக்குன்னு ஒரு ஷேர் மார்க்கெட் நம்புறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுக்கு கண்டிப்பா ஒரு பூம் தேவைப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூம் நடந்திருக்கா ஷேர் மார்க்கெட்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல? கேட்கிறேன். ஒவ்வொரு பீரியட்லயும் பூம் நடந்திருக்கு. இது இப்போ இந்தியாவில் நடக்கிறதும் ஒரு பூம் தான். இது வந்து மார்க்கெட் ஸ்விங் எப்பவுமே. ஸோ இது பல ஃபேக்டர்ஸ்ல வரும். ஸோ மார்க்கெட்ல வந்து சப்ளை நிறையா இருக்கும், ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கும், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் பெட்டரா இருக்கும், அண்ட் அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கு. ஏன்னா பல பொருட்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக பண்ணும். ஸோ பல தரப்பட்ட காரணங்கள்னால ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமான காரணம் பொலிட்டிக்கல் வில். ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் எந்த ஸ்டேபிளா இருக்கு அதை பொறுத்து தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸோட பூம் எல்லாம் பொறுத்து இருக்கு. இந்த நம்ம கண்ட்ரி எடுத்துப்போம். இப்போ வந்து இருக்கிற நிலைமை வந்து சென்செக்ஸ்னு சொல்லும். அதை வந்து எப்படி மெஷர் பண்றது அப்படின்னா, ஏன்னா பூம்னு சொல்றீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க பூம்னு? ஏதாவது ஒரு நம்பர் வச்சு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கேலுக்கு பேர் தான் வந்து சென்செக்ஸ்னு பேர். சென்செக்ஸுங்கிறதே அது ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒரு போர்ட்மேன்டூன்னு பேர். அதாவது 2 வார்த்தைகளை சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு வார்த்தை தான் சென்செக்ஸ். ஸ்மாக்னு சொல்லுவோம். ஸ்மோக்கும் ஃபாகும் சேர்ந்தா ஸ்மாக். ஸோ அந்த ஃபாக்ல வந்து ஸ்மோக் போச்சுன்னா ஸ்மாக் அது எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தங்கிலீஷ்னு சொல்லுவோம். தமிழும் இங்கிலீஷ் இப்போ நம்ம பேசுறது தங்கிலீஷ் தான். ஓகே. அதே மாதிரி தான் இந்த சென்செக்ஸ். சென்சிட்டிவ் இண்டெக்ஸை தான் சென்செக்ஸ் அப்படின்னு. ஸோ இன்னிலேருந்து 46 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1978-79 ஒரு பேஸ 100ன்னு வச்சாங்க. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எவ்வளவுனா 80,000. அப்பனா 800 மடங்கு வளர்ச்சி. இந்த சென்செக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ் ஓட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ பிஎஸ்சி இண்டெக்ஸ், என்எஸ்சி இண்டெக்ஸ், ஆக்சுவலி இந்த சென்செக்ஸ் வந்து 30 கம்பெனி பேஸ் பண்ணி தான் அனலைஸே பண்ணுவாங்க எப்படி மார்க்கெட் போகுது அப்படி. நிஃப்டின்னு இன்னொரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து 50 கம்பெனி, டாப் 50 கம்பெனி மார்க்கெட் கேப். இந்த 5376 கம்பெனி இருக்குல்ல, அந்த 5376 கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸையும் மார்க்கெட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிசைனிங் ஆர்டர்ல எடுக்கணும். அதில் டாப் 50 கம்பெனியோட பேஸ் பண்ணி தான் நிஃப்டியோட இண்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி டாப் 30 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் வந்து இந்த பிஎஸ்சி என்எஸ்சியோட சென்செக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சென்சிட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அதுதான். அப்போனா அந்த 30 கம்பெனி வந்து இந்த டாப்ல இருக்கு, அது அந்த ப்ரைஸ் எல்லாம் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, சென்சஸ் மேலே போகும். ஸோ நேத்திக்கு அந்த கம்பெனிஸோட மார்க்கெட் கேப், இன்னைக்கு அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப், இன்னைக்கு மார்க்கெட் கேப் போன மார்க்கெட் கேப் மல்டிப்ளை பை த சென்செக்ஸ் வேல்யூ போட்டிங்கன்னா அது ஏறும் இறங்கும். அந்த காலகட்டத்தில் சிஸ்டம்லாம் இருந்திருக்காது, அது எப்படியும் போர்டில் அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ எரர்ஸ்லாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கும் இல்லையா? எப்படி பீப்புளுக்கு ட்ரஸ்ட் வந்தது? அந்த ஒன்லி அந்த ப்ராஃபிட் பேஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரஸ்ட் எடுத்து உள்ள வந்தாங்களா? எக்ஸாக்ட்லி. இது ஆரம்பிக்கும் போது அந்த ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தையெல்லாம் வந்து இல்லவே இல்லையா, புதுசு. ஆக்சுவலா சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் அப்படின்னா. வியாபாரத்துல வந்து முதன்மையே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ், சொல் பேச்சு, அதை சொல்ற பிரகாரம் தான் நடந்துக்கணும். இன்வெஸ்டர்ஸோட பணம் வந்து எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்படிதான் இருந்தது. ஆனா காலப்போக்கில் அந்த சிஸ்டம்ல இருக்கிற லூப் ஹோல்ஸ், இது நாம சொன்னாலே போருமா, அப்ப நாம இந்த இன்வெஸ்டரோட பணத்தை நம்ம வந்து இது பண்ணுவோமே அப்படின்னு காலப்போக்கில் அந்த சிஸ்டமை வந்து அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அப்போ அந்த சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து குறையாது. ஸோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் கீழே போகும். திரும்ப அந்த மார்க்கெட்டை வந்து நம்பிக்கை கொண்டு வரணும்னா ரெகுலேட்டர் தேவை. ஒரு பர்சன் வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்கணும், ஒரு ஓவர் சைட் பாடி. அப்படி வந்ததுதான் வந்து செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க தான் வந்து நீ வந்து லிஸ்டிங் போகலாம், நீ போகக்கூடாது, உன்னை லிஸ்டிங்ல இறக்கிடுவேன், நீ வந்து மார்க்கெட்ல விளையாடவே கூடாது, நீ வாங்கவும் கூடாது விற்கவும் கூடாது, உன் அக்கௌண்ட் நான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். இப்படியெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ற ஒரு மதரின் லா தேவை. அந்த மாமியார் தான் வந்து செபி. செபி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்தியாவோட சேவிங்ஸ், இந்தியர்கள் வீட்டுல சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்கன்னா 95% சேவிங்ஸ் வந்து, நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 10,000 ரூபாய் சேவ் பண்ணுவோம். எங்க சேவ் பண்ணுவேன்? ஃபிக்ஸட் டெபாசிட், பிபிஎஃப், லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்மால் சேவிங்ஸ், இதெல்லாம் தான் பண்ணுவேன். 95%. 1% ஆஃப் த பாப்புலேஷன் தான் ஈக்விட்டியில போடுறாங்க, 4% மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்க. இதுதான் வந்து இந்தியாவோட சேவிங்ஸ் பேட்டர்ன். இந்த 1%லே நம்மளோட மார்க்கெட் கேப் வந்து அவ்வளவு பெரிய சைஸ். இதுல செபி இன்னொரு விஷயமும் சொல்லுது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்க மக்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும். அது 73% ஆஃப் த பீப்புள் தோஸ் ஆர் இன்வெஸ்டிங், அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 வருஷத்துல வெளில வந்துடுறாங்க, ரிடீம் பண்ணிடுறாங்க, நிக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேர் வந்து இன்வெஸ்டர் வந்து அப்படியே நிக்கிறான், 5 வருஷம் நிக்கிறான் அப்படின்னா 3% தான், 100ல் 3 பேர் தான். ஸோ யாருக்கும் வந்து அந்த பொறுமை கிடையாது. உள்ள போகணும், ப்ராஃபிட் பண்ணணும், வெளில போகணும். இந்த பொறுமையா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 1%, 2%, 3%. இப்ப நான் அந்த 800 மடங்குன்னு சொன்னேன், எத்தனை பேர் வந்து 78, 79 பணத்தை போட்டுட்டு கவர்மெண்ட் இருந்திருப்பாங்க? நிறைய பேர் தேவை, நிறைய பேர் வெளில எக்ஸிட் ஆயிருப்பாங்க. ஸோ மார்க்கெட்னா ஓகே. இப்போ ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லைன்னும் போது அதை மதுரையில் மாதிரி ஒருத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு இல்லையா? அது முதல்ல எந்த டைம்ல நடந்தது? அப்போ மக்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருந்தது சார்? இது பபிள். ஒரு நீங்க வந்து ஊத்துவீங்க, அவரை எவ்வளவுதான் ஊத்த முடியும்? ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த பபிள் வந்து வெடிச்சிடும். அந்த பபிள் ஒரு சமயத்துல நீங்க ஆக்சுவலா பாக்குறது நல்லா இருக்கும், பபிள் ஊத பெருசா போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு பர்டிகுலர் டைம்ல வெடிச்சிடும்ல. இதே மாதிரிதான் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுல அந்த வாடி வாசல் திறந்து விட்டாங்கன்னா அந்த காலை வந்து துள்ளி குதிச்சுன்னு அப்படியே ஓடும். அது எந்த டைரக்ஷன்ல போகும் தெரியாது. அது இப்படிக்கா போகும், அப்படிக்கா போகும், நேரா போகும், நடுவில் நேரம் வந்து முட்டுன்னு நினைப்பீங்க, அது மட்டும் அது லெஃப்ட்டுக்கா எடுக்கும், ரைட் எடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படித்தான். இட் இஸ் ரன்னிங் லைக் தட். அது சில பேர்லாம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா இந்த சார்ட் எல்லாம் அனாலிசிஸ் படிப்பாங்க. ஓ, இது ஷார்ட் டேர்மா யார் வந்து நான் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இந்த சார்ட்டை படிக்கணும். எல்லாரும் வந்து வித்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் வித்துட்டு இருக்காங்கன்னா பிரைஸ் குறையணும் அர்த்தம். வித்துன்னு இருக்காங்க, எல்லாரும் வந்து கோட் பண்றாங்க, நானும் விற்கிறேன், அந்த சார்ட் சொல்லும். அந்த சார்ட்ல தெரிஞ்ச விற்கிறாங்களே, இப்ப நம்ம வாங்குற பிரைஸ் இறங்குமே அப்படின்னு. அதே மாதிரி எல்லாரும் வாங்குவாங்க, அது பாட்டு மேல ஏறிண்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலா ஏறும்போது விற்கணும், இறங்கும் போது வாங்கணும். இது வந்து சிம்பிளான லாஜிக். கம்மியா இருக்கும் போது வாங்கிட்டு ஜாஸ்தியா இருக்கும் போது இருக்கும். ஆனா எப்ப இறங்குங்கிறது அது ஸ்டடி பண்றதுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்தியன் படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு வர்மத்தை இவ்வளவு அழகா யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி 100ல் 1%, 2% ஆளுங்க தான் இந்த சார்ட்டை ஒழுங்கா படிச்சு பண்றாங்க. அது எனக்கும் சார்ட் பிடிக்க தெரியும்னு சொல்லி மக்களை திசை திருப்பறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால சார்ட் நமக்கு படிக்க தெரியலன்னா ஷார்ட் டேர்ம்ல உள்ள போகக்கூடாது, லாங் டேர்மா இருக்கணும். லாங் டேர்ம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை படிங்க, வியாபாரம் என்ன பண்றாங்க, எப்படி ப்ராஃபிட் இருக்கு, என்ன கேபிட்டல் பேஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கு, எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, இதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோடய நீங்க சேல் பண்ணலாம். ஓகே, அவங்க வளரும் போது உங்களுக்கு வளர்ச்சியோட டிவிடெண்ட் வரும். ஸோ இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டோட ஆரம்ப புள்ளியிலிருந்து எப்படி அது இந்தியாவுக்குள்ள இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேபிள்ல இருக்கு அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் அப்கமிங் எபிசோட்ஸ்ல இன்னும் டீட்டெயிலாக ஷேர் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லோன் ப்ராசஸ், பேங்கிங் சிஸ்டம் இதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Taste the Daily.